கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன். நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு சுகம் தந்து நமக்கு ஆரோக்கியங்களை வரப்பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம் பரிசுத்த பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்கும் பொழுது அங்கே அலங்கார வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த மனிதனுடைய தொழிலே பிச்சை கேட்பது தான். ஏனென்றால் அவன் முடவனாய் காணப்பட்டான். அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தான். மனுஷர்கள் அவனை சுமந்து கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். அங்கே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். அப்பொழுது அங்கே தேவாலயத்துக்கு வருகிற எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்பது தான் அவனுடைய வழக்கம். அப்படியே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க போகிற பொழுது அங்கே இந்த மனிதன் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். பார்த்து, எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் ஏதோ அவர்கள் ஏதாகிலும் தருவார்கள் என்று சொல்லி நினைத்து அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அந்த மனிதன் கேட்கிறது வெள்ளி இல்லாத பொண்ணு தான், காசு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் எழும்பி குதித்து எழுந்து நின்று நடந்தான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தான், தேவனை துதித்தான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த பிறவி சப்பானி அவனுடைய ஆசையும் அவனுடைய நோக்கமெல்லாம் எவ்வளவு அதிகமாக பிச்சை வாங்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக பிச்சை வாங்க வேண்டும் என்று. அதை தான் பேதுருவும் யோவானிடத்திலும் எதிர்பார்த்தான். ஆனால் பேதுருவும் யோவானும் அவன் கேட்கிற அந்த காரியம் அங்கே வெள்ளியோ பொன்னோ அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அதைவிட மேலான இயேசுவின் நாமம் அவர்களோடு கூட இருந்தது. அந்த நாமத்தின் வல்லமையினாலே அந்த மனிதனுக்கு தேவையான சுகத்தை கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் சிறியவைகளாயிருக்கலாம். தேவன் நமக்கு அதைவிட பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தெய்வீக சுகங்களையும் விடுதலைகளையும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்கள் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள், அங்கே விடுதலை ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்காக உயர்த்தப்பட்ட கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை நோய்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தெய்வீக சுகங்களையும் நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நீர் எங்களுக்கு செய்ய போதுமானவராய், வல்லமை உள்ளவராய், விருப்பமோ உள்ளவராய் இருக்கிறீங்க என்று சொல்லி எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தெய்வீக சுகங்களையும் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.